வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேச போகிற புத்தகம் வந்து தி ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அஷிகுல் ஷாபாஸ் என்கின்ற எழுத்தாளர் எழுதிய நாவல் இது. அவருடைய 3வது புத்தகம் என்று நினைக்கிறேன். ஒரு ஒரு 30களில் இருக்கக்கூடிய அல்லது 20களின் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினருடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை பதிவு செய்கிற நாவல். அது எப்படி என்றால், அவர்கள் இருவருமே வெவ்வேறு நிலங்களில் இருந்து ஏதோ ஒரு பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து ஒரு நகரத்திலே சென்று வசிக்கிறார்கள். அந்த நகரத்திலே அவர்கள் படிக்கிறதுக்காக அந்த நகரத்திலே அவர்கள் எதிர்கொள்கின்ற அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை நிலையமைப்பதற்காக தேடுகின்ற முதல் வீடு, அவருடைய நண்பர்கள் வட்டாரம், அவர்களுடைய நாளாந்த பயணங்கள், அந்த உரையாடல்கள் பற்றிய ஒரு நாவல் தான் இது. மிக மிக எளிமையான ஆப்ஸ்ட்ராக்டான இந்த நாவல். இந்த நாவலை பற்றி தான் இன்று நானும் ஜீவியும் பேச போகிறோம். வணக்கம் ஜீவி. வணக்கம். இந்த புத்தகத்தை நீங்க எனக்கு ஒரு கொடுத்து, இந்த புத்தகத்தை நீங்க கட்டாயம் நீ வாசிச்சே ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த புத்தகத்தை வந்தது எனக்கு. அது நான் நினைக்கிறேன், பழம் போல புத்தகத்தை எடுத்தா அதை வாசிக்காம வைக்கிற பழக்கம் இல்லை ஜீவிக்கு. நான் அது இந்த எதிர்மறை. நான் ஒரு புத்தகத்தை மாசக்கணக்கில் வச்சு வாசிக்கிற ஒருத்தர். ஒவ்வொரு பயணங்களின் போதும் எனக்கு சில புத்தகங்கள் இருக்கும். ஒவ்வொரு பயணத்தின் போது என்னோட கூட வர்ற ஒரு புத்தகமா இருக்கும். ஈட்ரானோவி என்ற புத்தகம் வந்து என்னுடைய அமெரிக்க பயணத்தின் போது அந்த அமெரிக்க பயணம் முழுதும் துணையாக நின்ற ஒரு புத்தகம். அதே போல இந்த ஜூலை ஆகஸ்ட் டைம்ல உகண்டாவுக்கு பயணமான போது அந்த 10 நாள்களும் இந்த புத்தகம் என்னோட கூட இருந்தது. என்னோட கூட இருந்தாண்டா விமான நிலையங்களில், பல்வேறு விமான நிலையங்களில் இருக்கின்ற அந்த காத்திருத்தலின் போது வாசித்த புத்தகம். எனக்கு மிக பிடித்த புத்தகமும் கூட. இந்த வருடத்தில் வாசித்த இந்த புத்தகம். நான் வந்து லண்டன்ல இருந்து நாங்கள் யோகுக்கு போற ட்ரெயின்ல நினைக்கிறேன் வாசிச்சு ஆக்சுவலி முடிச்ச புத்தகம். 4 மணித்தியால பயணம் பண்ணேன். அந்த புத்தகத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். எனக்கு முதல்ல ஜீவி எனக்கு சொல்லணும், இந்த ஆந்த்ரோபாலஜி என்றால் என்ன? இப்ப இந்த வார்த்தை பரவலாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை. தி ஆந்த்ரோபாலஜி என்றால் என்ன? ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்றால் என்ன? இந்த நாவலுக்கு தி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டதன் காரணம் என்ன? அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையில அந்த டைட்டில், அந்த புக் டைட்டில் தி ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ரைட்? அதை பார்த்துட்டு அந்த வேர்ட், அந்த கியூரியாசிட்டியோட தான் நான் எனக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பற்றி ஒரு அகடமிக் ஒப்பீனியன் இருக்கு, ரைட்? அந்த ஒரு கியூரியாசிட்டியில தான் நான் உண்மையில இந்த புத்தகத்தை நான் நினைக்கிறேன் நாங்கள் ஷேக்ஸ்பியர் அண்ட் கம்பெனில தான் இந்த புத்தகம் எடுத்தினாங்க. பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அது அந்த டைட்டில் தான் என்ன முக்கியமாக என்னுடைய அந்த கியூரியாசிட்டியை தூண்டி விட்டது எடுக்கிறது. Anthropology வந்து it comes from Greek words, anthropos meaning human beings and logos meaning thought or reasoning. So it's a scientific study of human society. மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை, எப்படி அவர்களுடைய உறவுகள் வந்து தொடங்கப்படுது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணப்படுது, அவர்களுக்கிடையே இருக்கிற தொடர்பாடல்கள், என்ன மாதிரியான சமூக கட்டமைப்புகள் அவர்கள் செய்கின்றார்கள், இது அவர்களுடைய என்ன மாதிரி வந்து கலாச்சார சில தங்களுடைய செய்கைகளுக்கோ இல்லைய வார்த்தைகளுக்கோ என்ன மாதிரியான கலாச்சார சார்பான அர்த்தங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை பற்றிய படிப்பு தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்றவர். அதை செய்தவர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சார அல்லது சமூக குழுவோட தங்கி இருந்து அவர்களை ஒப்சர்வ் பண்ணி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சரி இல்ல கலாச்சார சமூக கூறுகளை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு விதமான அப்படியே டாக்குமெண்ட் பண்ணாம ஒரு அனாலிட்டிக்கல் லென்ஸோட செய்தவர் தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். பட் இந்த ஆந்த்ரோபாலஜி ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கு ஒரு விதமான கொலோனியல் லெகசியும் இருக்குது. சோ ஆரம்ப கட்டங்களில வந்து பார்த்தோம்னா, ஆரம்ப கட்டங்கள் நான் சொல்றது இப்ப வந்து ஐரோப்பியர்கள் வந்து இந்த காலனித்துவ காலத்துல வந்து
எங்கட மாதிரியான இடங்களுக்கு அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத சமூகம் கலாச்சார அவர் அங்க போய் அங்க இருக்கிற மக்களை தங்களுடைய கேஸினூடாக சரியா தாங்கள் இதுதான் லைஃப் தங்களுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அவை இங்கிருந்து வரணும் ரைட் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் நாங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் ஒரு எங்களுக்கு ஒரு சர்டன் ப்ரீஜுடிசஸ் இருக்குதானே நாங்கள் வளர்ந்த கலாச்சார சமூக பின்னணியில அதை கொண்டு அந்த கேஸு கூடாக லோக்கல் இருக்கிற லோக்கல் பீப்புளோ இண்டிஜினஸ் பீப்புள் அவர்கள் தங்களுடைய கேஸு கூடாக சில பிள்ளையான என்னன்னு சொல்றது கற்பித்தல்களையும் மேற்கோள்களையும் கொடுத்து ஒரு வேறு விதமான படத்தை தீட்டி முனைஞ்சு அதால வந்த பிரச்சனைகள் இன்னமுமே அது ஏன் சில மனித குழுமங்களை இரண்டாம் மனிதர்களாக செகண்ட் ஹியூமன்ஸ் ரைட் மனிதர்கள் கூட இல்லை. இப்ப பார்க்க போனோம்னா பலஸ்தீனியர்களை ஒரு மனிதர்களாக கூட இல்லாமல் அவருடைய கிரீஃபையும் அவர்களுக்கு மேலான வயலன்ஸை நாங்கள் ஒரு நார்மலா நாய் அடிபடுதுன்றா அதுல இருக்கிற காரணம் ஏன் அது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டது கூட சில அந்த கேஸினூடாக வந்த பிரச்சனைகள் ஒரு தொடர்ந்து நடக்கின்ற ஒரு சம்பவமாக பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்குரிய எலிமெண்ட் ஒன்று இருக்கு ரைட் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. அப்ப நான் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் என்று சொல்றேன் நான் இந்த புத்தகங்களை தெரிவு செய்யறதுல. சோ இது கியூரியாசிட்டியில தூக்கினான் அந்த முதலாவது அந்த கவர்ல மடிச்சு பின்னால ஒரு என்னன்னு சொல்ற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்து எழுதி இருக்கு. அதுதான் that's what made me pick the book. I'm going to read it. It often seemed to me that our life was unreal, and I summoned the anthropology to make it seem otherwise. Asya and Manu are looking at apartments, envisioning their future in a foreign city, removed from the web of family and its obligations. What traditions and rituals should they establish together? அது அப்படி போகுது. ஸோ அந்த கேள்வியிலேயே எனக்கு சம்பவம் நானும் நீயும் கூட எங்களுடைய தாய்நாடு என்று நினைக்கிற ஒன்றுல இருந்து இடம்பெயர்ந்து வந்து இங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வீடு என்றதை நாங்கள் இந்த ப்ரோசஸ் ஆஃப் மேக்கிங் ஹோம் அண்ட் ஃபேமிலி ரைட். பட் எங்களுக்கு என்ன what does it mean to have a home, what does it mean to have a family, எங்களுடைய டெஃபினிஷன் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது மற்றவர்களுக்கோ இல்ல பொதுவாக சமுதாயத்தில் இருக்கிறதுல இருந்து ஒருபட்டு நிற்குது. அந்த இதுல நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்தை பிளேஸ் மேக்கிங் செய்யறோம் ரைட். ஸோ எனக்கு அந்த கேள்வியிலேயே எனக்கு ஓகே இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் என்று சொல்லி அதுதான் என்ன இந்த புத்தகத்தை தூக்க வைத்தது. அது அந்த எழுத்தாளருடைய வெற்றி என்று சொல்லணும். இந்த நாவல அவர் வடிவமைச்சிருக்கிற விதத்துல அவர் எந்த நகரத்துல அந்த ஆசியாவும் மனுவும் வாழ்கிறார்கள் என்றதை சொல்லல. அந்த ஆசியான்ற பேருக்கு பின்னால அவர் எந்த இனம் என்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது சில வேளைகள்ல ஒரு விதமான ஒரு ஐரோப்பா என்ற சில பகுதிகளில் இருக்கிற மனிதர்கள் பேரா இருக்கலாம், அல்லது ஆசியாவில் இருக்கிற சில பேர் பேரா இருக்கலாம். அது மாதிரி மனு வந்தா அது ஒரு இந்தியன் நேமா இருக்கலாம், அல்லது மேனுவல் என்ற ஒரு ஷார்ட் ஃபார்மா இருக்கலாம். அவர் வேண்டுமென்றே இந்த பாத்திரங்கள்ல இருந்து நாங்கள் ஒரு ஆந்த்ரோபாலஜி ஒரு வாசகரா நாங்கள் சில விஷயங்களை கடைந்தெடுத்துட கூடாம அந்த பாத்திரங்கள் கூட நாங்க எங்களை பார்க்கணும் என்ற நோக்கத்துலதான் அவர் அப்படி செய்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்டெம்ப்ட் இல்லையா, பிகாஸ் இது ஒரு விதத்துல பிப்ளியோகிராபிக்கல் புக் ரைட். அதை செய்யக்குள்ள அந்த ஒரு அடையாளத்தை எடுக்காம இதுதான் இந்த நாட்டுல நாம் வந்திருக்கணும், இந்த கலாச்சாரத்தை தான் அவர் அதுல அந்த பின்னணியில தான் இருக்கணும், இந்த நகரத்துல தான் இருக்கணும், இந்த மொழியை தான் பேச என்ற எந்த வித அடையாள சிக்கல்களுக்கும் போகாம அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னஸோட பட் ஸ்டில் த பிப்ளியோகிராபிக்கல் அந்த அப்ஸ்ட்ராக்ட்னஸ் கொடுக்கிறது எழுத்தாளர் ஒரு விதமான ஒரு அரசியல் நல்ல விதமான அரசியல். ரோமன் ஸ்டோரிஸ் என்று சொல்லி ஜும்பலாரியுடைய புத்தகத்தில் இருக்கிற எந்த பாத்திரத்துக்கும் பேர் இருக்காது. அந்த பாத்திரம் ஒரு
இத்தாலியிலேயே பிறந்த ஒரு இத்தாலியனா அல்லது இத்தாலியனுக்கு இத்தாலிக்கு குடி புகுந்த ஒரு 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 ரெஃப்யூஜி பாத்திரமா அல்லது வேறு காரணத்துக்காக அதுக்குள்ள புலம்பெயர்ந்திருக்கிற பாத்திரமான்றதை நீங்க கண்டறிய முடியாது. அப்ப நீங்க வாசிக்கும் போது நீங்கள் ஒரு பாத்திரத்தை வடிவமைச்சிருப்பீங்க. அத எங்களையே கேள்வி கேட்கிற மாதிரி தான் ரோமன் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பா ஜும்பா லாஹிரி. அது ரோமன் ஸ்டோரிஸ் ஹூ இஸ் ஆக்சுவலி த ரோமன் என்ற கேள்வியைத்தான் ரோமன் ஸ்டோரிஸ் ஊடாக ஜும்பா லாஹிரி எழுப்புவா. இதுல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நாங்க பாரிஸ்ல நின்ற காலத்துல ஒரு மண்பானஸ்ல இருக்கிற 2 பாத்திரங்களுடைய கதையா கூட என்னால வாசிக்கக்கூடிய இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 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 பரியன் இல்லாம ஒரு 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 இலங்கையை ஒரு ஈழத்தை சேர்ந்த நாங்க 2 பேரும் கூட அந்த பாத்திரங்களாக மாறி நடமாடி இருக்கக்கூடிய சாத்தியம் இருந்துச்சு. that in a way ஐஷா குல் வந்து அதை சேலஞ்ச் பண்றா என்றுதான் நான் பாக்குறேன். இல்லையா? நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் சில நேரங்கள்ல அது கூட ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃபீச்சரா வரலாம். ஆய்வுகள் செய்யல நாங்கள் அதை பற்றி கதைக்கிற நாங்கள் ஒரு இன்சைடரா செய்யுங்களா அவுட் சைடரா செய்யுங்களா அந்த பொசிஷனாலிட்டி மேட்டர்ஸ். அந்த கதையை சொல்றதுன்றது சில இடங்களில சரியான அவசியம். என்ன மாதிரியான அந்த கேஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ என்ன கதை எந்த கதையை என்ன மாதிரி சொல்லுகின்றோம் என்றைக்குல யார் அதை சொல்கின்றதுன்றது வந்து சில நேரங்கள்ல இட் மேட்டர்ஸ். அந்த அரசியல் அந்த சொல்றவருடைய அரசியல் எந்த அவருடைய என்ன பின்னணியில அவர் என்ன மாதிரியான ஒரு அசம்ஷன்ல இதை தொடங்கி இருக்கிறார், இந்த கதையை சொல்ல தொடங்கி இருக்கிறாரோ இந்த ஆய்வை தொடங்கி இருக்கிறார். அது எல்லா பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், ரைட்? ஸோ அந்த அரசியல் தெரியாம வாசிக்க ஒரு பிரச்சனை வரலாம். எழுதுறவரா எதற்காக இப்படி எழுதியிருக்கிறான்னு தெரியாம அது ஒரு விதமாக வந்து வாசகர்களை ஏமாத்துறதோ இல்ல ஒரு ட்ராப் பண்றது ட்ராப்ல கொண்டு வர மாதிரி கூட அமையலாம். So it has both elements to it. The tactic in the pros and cons. நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாவலண்ட முக்கியமான பாத்திரங்கள் ஆசியாவும் மனுவும். இந்த நாவல் முழுதுமே ஆசியாவினுடைய பார்வையில தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி மேக்கர். இன் a way அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜி டாக்குமெண்ட்ரி மேக்கர். அவர் வந்து நீங்க பெருசா ஒரு மிகப்பெரிய ஆய்வுலாம் யோசிக்க கூடாது. அவர் ஒரு யூனிவர்சிட்டிலயோ அல்லது ஒரு காலேஜ்லயோ செய்யற ஒரு அசைன்மெண்டா ஒரு பார்க்ல போய் அன்றாடம் அவர் எதிர்கொள்ற மனிதர்களை அவர் அதை டாக்குமெண்ட் பண்றாங்க. அது அவர் அந்த பாத்திரம் உண்டு. அவருடைய கணவனான மனு இல்ல அதை வந்து நாங்கள் அது ஒரு சிறு விளையாட்டாக பார்க்க தேவையில்லை. இட்ஸ் an element of anthropology, right? ஒரு everyday life understand பண்றது. சோ அந்த attempt இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நான் பார்க்கிறேன். ஒரு கண்டெம்பரரி anthropology என்றாலே ஒரு வரலாற்றியல் ரீதியாக அல்லது ஒரு தொன்ம ரீதியாக மனிதர்களை அணுகிறதுன்றதுல இருந்து ஒவ்வொரு லெவல் தான் இது ஒரு கண்டெம்பரரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற மனிதர்களை, அதுவும் மனிதர்களோட பின்னணிகளை அடையாளப்படுத்தாம வாழ்க்கைய பதிவு செய்யற ஒரு ஒரு விதமான ஆவணப்படுத்தல அந்த நாவல்ல ஆசியா செய்யறாங்க. ஆசியா மெயினாக அந்த பார்க்குள்ள அந்த பூங்காவில வார மனிதர்கள் அவர்கள் ஏன் பூங்காக்கு வரையணும், என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், என்ன மாதிரியான செயல்களை செய்யறது தவிக்கணும், அந்த பூங்கா அவர்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான முக்கியத்துவம் தருது, என்ன விதமான மீனிங் அதை ஏற்படுத்துகின்றது, என்ன மாதிரியான உறவுகள் அந்த இன்டராக்ஷன்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுதோ இல்லாட்டி டிஸ்கரேஜ் பண்ணுது. அந்த த்ரூ அவுட் த புக் பாத்தீங்கன்னா அவன் டைட்டிலே பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவன் சாப்டர்ஸ்னு கூட சொல்லல. அது லைக் என்ன சொல்றது, சில செக்ஷன் பத்தி ஒரு ரெண்டு பத்தி கூட இருக்கும், ரெண்டு விதமான டைட்டில்ஸோட. அண்ட் சில நேரத்துல அந்த டைட்டில்ஸ் வந்து ஒரு ஃபீல்ட் ஒர்க், சில இதுகளை பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் நோட்ஸ் மாதிரி, ரைட்? அந்த டைட்டில்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கின்ஷிப், இந்த பார்க், இதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கும், திரும்ப வரும். சோ அதுல இந்த பார்க்ல வந்து மெயின்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை, தானும் மனுவோட வாழ்க்கை, எங்கேயோ தூரத்துல இருக்கிற கிராமோட அம்மம்மாவோட கதைக்கிறது, இதெல்லாம் இப்படி மாறி மாறி சொல்லி கொண்டு போய்க்கல. இந்த பார்க் அடிக்கடி இடையில வரும். அதுல அவருடைய சப்ஜெக்ட்ஸ் வெளியில அவ யாரோ ஒப்சர்வ் யாரோட நேர்காணல் செய்திருக்கிறாவோ அந்த பார்க் டாக்குமெண்ட்ரி நேர்காணல் செய்த அதத்தான் இந்த பார்க் எவ்ரி டைம் வரைக்குள்ள
அது யாரோருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பார்க்குக்கு என்ன அவருடைய அனுபவம் என்னன்னு சொல்லி இடையில அது ஒரு வந்து போகும். அந்த டெக்னிக் கூட இட்ஸ் பியூட்டிஃபுல் ரைட். லைக் அது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ரெப்டிட்டிவ் டைட்டில், பட் ஆனா ஒவ்வொரு முறையும் யாரோ ஒரு ஆள் தட் பிளேஸ் மேக்கிங் இஸ் யூனிக் டு ஈச் இண்டிவிஜுவல் ஷி மேட் இந்த பார்ட் ரைட். அண்ட் ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் கடைசி புத்தகம் மேல படிச்சேன்னா சிலதுகள் மறந்திருப்பேன், ஆனா நான் நினைக்கிறேன் அந்த கடைசி சில செக்ஷன்ஸ் இந்த பார்க் வர்ற செக்ஷன்ஸ்ல வந்து ஒரு கட்டத்துல அவ கூட பிகமிங் த சப்ஜெக்ட். அவ முதல்ல நண்பர் தன்னோட அவளோட நண்பனை வந்து அங்க இன்டர்வியூ பண்றா. பிறகு அவ 3 பேரும் மனு ரவி 3 பேருமே அந்த பார்க்ல போய் ஸ்பெண்ட் பண்ண கூட இந்த பார்க்ல ஒரு கட்டத்துல வரும். So she becomes her own subject as well. ஒரு என்ன சொல்றது அது வந்து ஆந்த்ரோபாலஜி இந்த ரிசல்ட்டா வருது இவர்களுடைய வாழ்க்கை. அதான் அந்த முக்கியமான விஷயம். இப்ப ஆந்த்ரோபாலஜி ஸ்பெசிபிக்கலி எத்னோகிராஃபி அந்த ஆய்வாளருடைய பார்வையில ஒரு கட்டத்துல ஆய்வாளரும் becomes the subject right. மற்றது லைஃப் ஸ்டைல் என்றது அல்லது ஒரு கலாச்சாரமோ பண்பாடுன்றது நடைமுறையில இருக்கிறது. இப்ப ஆஷியாவோ மனுவோ அல்ல ஒரு நண்பரான ரவியோ இவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க தானே. அதாவது தங்களுடைய இவ 2 பேருமே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேற நாட்டை சேர்ந்தவர்கள், வேற நிலத்துல பிறந்து வளர்ந்த ஆட்கள். ஆனா ஒரு புதிய ஒரு நிலத்துல வந்து நிலத்துல தங்களை நிலநிறுத்த பாக்குற ஒரு தம்பதி. அவையோட ரவி என்ற ஒரு நண்பன் இருக்கிறான், உயிர் நண்பன். அவனுமே அந்த நிலத்துல நிலநிறுத்த முயற்சி செய்யாட்டியும் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய இயல்பு கேட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிற ஒருத்தர். இவர்கள் எல்லாருடைய நடவடிக்கைகள் அன்றாட வாழ்க்கை முறை நீங்க தொடர்ச்சியா அதை ஆவணப்படுத்தும் போது அது ஒரு லைஃப் ஸ்டைலா, அது ஒரு பண்பாடா கலாச்சாரமா வருது. நாங்க சமயத்துல என்ன செய்யறோம்டா, இப்ப எங்களோட கலாச்சாரம் எதுண்டா, இப்ப நாங்க ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால போறது. உண்மையில கலாச்சாரம் பண்பாடு எதுன்னா நாங்க இன்றைக்கு வாழ்றது, இன்றைய சமூகத்துல இன்றைய கல நிலவரத்துல இன்றைய மனிதர்கள் இன்றைய நாகரிகத்துக்கு ஏற்ப நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றோமோ அது பதிவு செய்யப்பட வேண்டியது. அதுதான் கண்டெம்பரரி. நான் நினைக்கிறேன் எங்கட பார்வையிலேயே புலம்பெயர்ந்த சமுதாயத்துல நான் காண்றது வந்து இந்த கலாச்சாரம் பண்பாடு என்ற பெயரில வந்து சில நேரத்துல ஊர் கூட அதுல இருந்து நகர்ந்து போயிருக்கும், அது இவோல்வ் ஆயிருக்கும், அடாப்ட் பண்ணிருக்கும் கால மாற்றத்துக்கு ஏற்ப. நாங்கள் இல்ல இங்க வந்து இல்ல இதுதான் கலாச்சாரம் இதுதான் பண்பாடு என்று சிலதுகளை நாங்கள் இறுக்கப்பற்றி கொண்டு மாற மாட்டோம் என்ற ஒரு முரண்பாடோட இருக்கிறது. இல்ல இதுல நீங்க 1001 ஒரு படம் பாத்தீங்களோ தெரியாது, 1001 சொல்லி செல்வராகவனுடைய படம். அதுல வந்து அந்த காலத்து சோழ மன்னர்களை துரத்தி அடிக்கப்பட்டு அந்த மன்னர் வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியால தென்கிழக்கு ஆசியால எங்கேயோ போய் ஒரு சமூகம் ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒளிஞ்சிருக்கு, தென்கிழக்கு ஆசியால போய் ஒளிஞ்சிருக்கு. சரிதானே? இது கிட்டத்தட்ட ஒளிஞ்சு அங்க 2-3 தலைமுறையெல்லாம் வாழ்க்கையை நடத்திருக்கு ஒளிஞ்சு. இப்ப அது எங்கிருந்து துரத்தப்பட்டதோ அந்த நிலத்துல மக்கள் வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் வைங்க. உதாரணத்துக்கு 200 வருஷத்துல அவர்கள் காலனித்துவத்துக்கு ஆட்பட்டு விதமான ஒரு நாகரிகங்கள் வந்து ஒரு மாடர்ன் லைஃபுக்கு வந்திருப்பின. அங்க இருந்து ஒரு சமூகம் வந்து இவர்களை தேடி வரும்போது இவர்கள் இன்னும் 200 வருஷத்துக்கு முன்னோக்கிய ஒரு அந்த காலத்து நினைப்புகளை வச்சுக்கொண்டு அந்த காலத்து வாழ்க்கை முறையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பினோம். ஒரு ஹெர்மிட் கிங்டம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கணும். எனக்கு சிலவள புலம்பெயர் தமிழர்களை பார்க்கும்போது அந்த ஹெர்மிட் கிங்டம் மாதிரி வாழ்றாங்களோ அந்த ஒரு சிந்தனை தான் வர்றது. ஏன்னா நாங்களும் 40 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் நாங்க ஊர்ல என்னெல்லாம் நினைச்சு அப்படியெல்லாம் வாழ்ந்தோமோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. இங்க வாழ்ற இன்றைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி இந்த வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாம அனுபவிக்க மனம் இல்லாம ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இருக்கு இன்றைக்கு. எல்லாரும் இல்ல, ஆனா ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சமூகம் இருக்கு. எல்லா டயஸ்போரா குழுக்களுக்குலயும் அது இருக்கு. அது ஈழத்தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, ஒரு 2-3வது ஜெனரேஷன்ல அந்த மாதிரியான சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள் மாறும். இதுல ஆசியா மனுவை பாக்குற போது எனக்கு அதுல இருந்து நான் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏனென்றா
இங்க வந்து அவர்கள் வேற வேறு நிலத்திலிருந்து வந்ததாலேயோ என்னவோ தெரியாது, அவர்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிடையாது. வந்திருக்கிற நிலத்துல கட்டாயம் ஒன்றி அந்த அந்த நிலத்தோட சேர்ந்த மனிதர்களா நாங்க மாறணும் நினைப்பும் அவர்களுக்கு கிடையாது. அதுவும் ஒரு புலம்பெயர்ந்தாகிட்டு இருக்கு. ஒன்று அந்த பழைய விஷயத்தை தொங்கி கொண்டு இருக்கிறது, அல்லது I want to become an Australian, I want to be an American, I want to be an English, அப்படி ஒரு சிந்தனை இருக்கும். இது ரெண்டும் அந்த பாத்திரத்துக்கு இல்ல. இந்த பாத்திரங்கள் தங்களுடைய இயல்புக்கு ஏற்ப இந்த நிலத்துல இந்த மனிதரோட எப்படி வாழ்க்கையை அமைக்கிறது அந்த ஒரு கியூரியாசிட்டிய அந்த நாவல் முழுக்க பில்ட் பண்ணி கொண்டு போற அழகு இருக்கு. அதுல டெம்பரலிட்டி இருக்கு இல்லையோ, அவர்கள் அந்த ஃபாரினர்ஸ கூட ஒரு விதமாக எம்ப்ரேஸ் பண்ணுவீங்க. அதிலே ஒரு அதை அக்செப்ட் பண்ணின மாதிரி அதை தங்களுக்கு ஏதுவாக எப்படி அதை பயன்படுத்துறது, இந்த ரூட்லெஸ்னஸையும் இந்த ஃபாரினர்ஸையும். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அதுக்கு இடையில டென்ஷன் இருக்குது, பட் அதை தாண்டி தங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை தங்களுக்கு என்ன மாதிரி அது மேக்கிங் சென்ஸ், ரைட்? How can they make traditions and rituals for themselves? அதுல பார்த்தா நாங்கள் ரிச்சுவல் ட்ரெடிஷனுக்கு பெருசா நினைப்போம். காலமேல எழும்பி அவர் வேலைக்கு போறதுக்கு முதல் மனு வந்து சாப்பாடு செய்தார், காலமே சாப்பாடு. இவ தன்னை பிஜாமால நின்று கொண்டு காஃபி போட்டுட்டு 2 பேரும் அந்த டேபிள்ல ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கதைக்கிறது, அந்த இருந்து கதைக்கிறது, அது ஒரு ரிச்சுவல். பிறகு அந்த போஹேக்ல நான் நினைக்கிறேன் கோரிடோர்ல வந்து ஒரு முத்தம் கொடுக்கறது, இட்ஸ் a ritual. இட்ஸ் பியூட்டிஃபுல், ரைட்? நாங்க ரிச்சுவல் என்ன பெருசா யோசிக்கிறது, அப்படி தங்களுக்கு என்ன மேக் சென்ஸோ அதை வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த ரிச்சுவல்ஸ் ட்ரெடிஷன்ஸ் தங்களுக்கு உருவாக்குறது வந்து இட்ஸ் a beautiful thing. இதுல புத்தகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பத்தி ஒரு வரிகளை வாசிக்கணும்னு விரும்புறேன். இது நான் பேசினது சம்பந்தமான விஷயம். We were scholarship students in a foreign country, which is to say that we recognize something in each other. We've been raised by similar types of people. யாரு ஆசியா மனு தங்களை பற்றி சொல்றாங்க. We've been raised by similar types of people. Their worries, their discipline, their affection, their means. Even though we had grown up on opposite ends of the world, we accepted, children that we were, that we would remain foreigners for the rest of our lives. Wherever we lived, and we were delighted by the prospect. Yes. Back then, it didn't seem to us that we would ever need anyone else in our small world that was also a universe. That's the most impactful part of the book. I loved it. நான் நினைக்கிறேன் அது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி இருக்கிறார். இட் வில் சேஞ்ச் என்ற மாதிரி தான் எழுதி இருக்கிறார். பட் நான் அதை ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃபா கூட அதை பாக்குறேன். அந்த staying foreigner in a place. Yeah, that's very impactful. Which is very difficult for me. It was difficult, let's be honest, right? That thought itself, it was difficult at the beginning, and I guess it's part of the process of becoming, and at this stage I have come to accept it. And it gives me freedom. You don't have to belong anywhere to make sense, feel like you are home. You can make home anywhere you are, right? Yes. In the metaphor, நான் நினைக்கிறேன் ரவி டைம் அந்த ஒரு குணம் இருக்கு ஃப்ரெண்ட், ரைட்? ஏதோ ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் இந்த பாக்கல இந்த பாக்க பற்றி ரவி அவருடைய நண்பரை வச்சு அவ டாக்குமெண்ட்ரி எடுக்கல. நான் நினைக்கிறேன் அவன் சொல்லுவான், எங்க இடம் முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற மனிதர்கள் தான் முக்கியம், மனிதர்களோட நாங்கள் ஏற்படுத்துகின்ற உறவுகள், that's what makes a place a home, right? அந்த மாதிரியான கருத்தை இதுல இந்த ரவி என்ற பாத்திரம் நீங்க உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு என்னன்னா எனக்கு ரெண்டுமே வேணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்ல தாய்நாடு வேணும் இல்ல, இப்ப சொல்றாவே back then it didn't seem to us that we would ever need anyone else in our small world that was also a universe, right? Which is true. Sometimes you and me sometimes feel like are the universe. Sometimes feels like we are the red blue dot in the vast இப்ப நாங்கள் ரெட் ப்ளூ டாட்டா இருக்கீங்களா? Do you feel like an isolated island, like இல்ல ரெட் ப்ளூ டாட் இஸ் தேர், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்குது, நாங்க தான் இந்த யூனிவர்ஸ்ல தனியா இருக்கிறோம்ன்ற போது ஒரு பெருமையாம் இருக்கு.
அதே நேரம் ஸ்கேரியாவும் இருக்கு. அவி அலோன்ன்றதுல Right. அந்த அந்த கன்ஃப்ளிக்ட் எனக்கு அப்பப்போ வந்து போகும். Fair enough. அது ஒரு தனி மனிதனா வந்து போகும், as a ரைட்டரா வந்து போகும். என்னுடைய டிஃப்ரெண்ட் பர்சனாஸ்ல ஒன்றுக்கு ஒரு முறையில ஐ டோன்ட் நீட் எனிவன் எல்ஸ் என்ற ஒரு ஃபீலிங் வரும். இன்னொரு டைம்ல ஐ நீட் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் என்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த பட் தட் கன்ஃப்ளிக்ட் இஸ் பார்ட் ஆஃப் the personality. I learned to accept it, right? அது ஒன்று. பட் ஆனா இன்னொரு விஷயம், as a couple, ஆசியான் மனு, இப்ப நாங்கள் புத்தகங்களை படிக்க ஒரு கப்பலை பற்றி அந்த கதை இருக்குமெண்டா அதுல கட்டாயம் ஒரு டிராமாட்டிக் எபிசோட் ஒன்று இருக்கும், ஒரு கிரைசிஸ் இருக்கும். அதை அவர்கள் அப்படி தாண்டுகிறார்கள், தாண்டினமா பிரிஞ்சு போயினமா என்றதை மாற்றி இருக்கும். த்ரூ அவுட் த புக்கிங் இதுல பார்த்தோம்னு சொன்னா they are a unit together, like they are a unit against the world மாதிரி, like they are the tribe of their own அந்த மாதிரி, right? சின்ன ஒரு slight disappointment, சில முரண்பாடுகள் வந்தாலும் அதை கடந்து எப்பவுமே we are together. நாங்க அந்த ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவர் இதை பற்றி கேட்டு அவ பதில் சொல்லியிருப்பேன், ஏன் நாங்கள் கிரைசிஸ் மெயினா வச்சு இல்ல ஒரு முரண்பாடு நிறைந்த உறவுகளை தான் வச்சு கதை சொல்ல வேணும், ஏன் 2 பேர் ஹாப்பியா இருக்கக்கூடாதா, கடைசி தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஹாப்பியா இருக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி கேட்பா. அந்த புத்தகத்திலையும் அவ I think she makes sure that they are a happy couple, they stays together, right? They overcome any kind of challenges thrown at them and மாதிரி. I love that too, like புத்தகங்கள் எழுதேக்கல நாங்கள் கிரைசிஸ் ஒன்றை வச்சு ஒரு இன்னல துன்பத்தை வச்சு ஒரு டிராமாட்டிக்கா எழுதினா தான் அது லிட்ரேச்சரா. நான் நினைக்கிறேன் போயட்ரியில நாங்கள் அதை sort of சேலஞ்ச் பண்றோம் நாங்கள், பட் புக் என்று பார்க்கல, நோவல்ஸ் என்று பார்க்கல அநேகமாக ஒரு கிரேட் லிட்ரேச்சர் அது ஏதோ ஒரு துன்பியதை சொல்லணும் அந்த மாதிரி. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அது சொன்னா அது வந்து கிரேட் லிட்ரேச்சர் இல்லையோ அந்த மாதிரியான ஒரு ரைட்டர்ஸ் பிரச்சனை இருக்குதானே இல்லையா? இல்ல அது இலக்கியத்துல இருக்கிற ஒரு விதமான கேடு என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த கன்ஃப்ளிக்ட் வந்து more it gets deeper, better the literature is என்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நிறைய கண்டெம்பரரி லிட்ரேச்சர்ல அது இப்ப மாறிக்கொண்டிருக்கு. இப்ப நான் வாசிக்கிறேன், இப்ப the Nakano's thrift shop என்ற சொல்லி ஒரு புத்தகம் பிரபல எழுத்தாளரான ஹிரோமி ஹவகாமி எழுதினது. அந்த அதுல நக்கனோ என்ற ஒருத்தர் வந்து ஒரு thrift store, செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர் ஒன்று நடத்துறாரு. அங்க வந்து ஒரு பெண் பாத்திரம் ஒன்று வேலை செய்யறாங்க, அந்த கடையில வேலை செய்யறாங்க சேல்ஸ்கார். அந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டங்களை வந்து கொள்வனவு செய்யறதுக்கு செத்த வீட்டுக்கோ அல்லது சில வீட்டுக்கு போய் கொள்வனவு செய்யறதுக்கு இன்னொரு தொழிலாளி அந்த கடையில, அந்த thrift store ஓனர், அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இந்த பாத்திரங்கள் அன்றாட ஒவ்வொரு நாளும் நடக்கிற சிக்கல்கள்லாம் கதை. அப்படி ஒரு பெரிய கன்ஃபிளிக்ட் நோக்கியோ ஒரு மிகப்பெரிய ஒரு அபியூஸோ அப்படியெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்காது. ஆனா அந்த நாளாந்த வாழ்க்கை ஊடாக மிக சுவாரஸ்யமாக ஒரு சமூகத்தை, ஒரு ஆந்த்ரோபாலஜி அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படியான புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு. ஆங்கிலம் ஒரு சமுத்திரம், ஆங்கில இலக்கியம். அப்ப அதுல இப்படியான புத்தகங்கள் இருக்கு. இட்ரானோவே என்ற எழுத்துக்கள் கூட அப்படி இயல்பான புத்தகங்களா தான் இருக்கும். தமிழ் இலக்கியத்துல இன்னும் தமிழ் தீவிர இலக்கியத்துல இன்னுமே அந்த ஜோனஸுக்குரிய இடம் இல்லை. நாங்களுக்கு ஒரு மரபு இருக்கு. மரபு என்னன்னா தமிழ்ல மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்ன எழுதுறீமோ அந்த ஜோனரை பின்பற்றி போனா தான் அவர்கள் எங்களை கண்டுகொள்வார்கள். அதனூடாக அந்த காயத்தை பிடிச்சு தொங்கி கொண்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. நான் நினைக்கிறேன் எழுத்தாளர்கள் அதை எழுதுவதை கரியராக இருக்கிறதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சில நேரத்துல you are forced to do certain things. பட் ஆனா உங்களுடைய பேஷனுக்காக நீங்க எழுதுறீங்கன்னா you can break those. இல்ல தமிழ் இலக்கியத்துல கூட அப்படி இருக்கு. அசோமித்ரன் ஒரு மாஸ்டர், ரைட்?
அசோமித்திரன் எளிமையான வாழ்க்கையில தமிழ்ல சங்கையாளியன் எளிமையான வாழ்க்கை இயல்பான விஷயங்கள் தான் எழுதுறது. ஆனா அது எங்கேயோ ஏதோ ஒரு கட்டத்துல அது அந்த சிந்தனை மரபு மாறி இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு வட்டம் தான். தமிழ் இலக்கியம் ஒரு கட்டத்துக்கு அந்த வந்து சேரும் என்றுதான். குட்டி இளவரசன் மாதிரி ஒரு நாவல் எப்படி எழுதுறது, அத மாதிரி ஒரு இயல்பான எளிமையான the pleasure of reading it, அதே நேரம் ஒரு ஆழ்ந்த முரண்பாடுகள் பெரிய அளவில இல்ல. ஆக இப்படியான புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு, தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. ஆனா இனம் காணப்படுறதில்லை. இப்ப ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கூட மெயின் ஸ்ட்ரீம் புத்தகம் சொல்ல முடியாது. எங்க கைக்கு சிக்கினது, எங்க கண்ணுக்கு சிக்கினது, ஆனா மெயின் ஸ்ட்ரீம் புத்தகம் சொல்ல முடியாது. இருக்கட்டும். இப்ப எல்லாராலையும் நான் நினைக்கல அந்த ஆயிஷா மனுடைய லைஃப் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியாது. ஒரு நிகாரிகா அந்த பேரை சொல்லத்தான் போகணும். நிகாரிகா ஒரு வாசகர் குட்ரீட்ஸ்ல இந்த புத்தகத்துக்கு கமெண்ட் போட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை எதுக்கு மினக்கட்டு ஆயிஷாக்குள்ள எழுதினான்னு தெரியாது, 3 இன்ஸ்டாகிராம் ரீல்ல முடிச்சிருக்கலாம். ஏன்னா சில வாசகர்கள் புத்தகங்கள் எதிர்பார்க்கிறது இதை இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபிளிக்ட், ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் சிக்கல்கள் எல்லாத்தையும் அப்படி பிழிஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நீ சொன்ன அந்த புக்லயே பின்னால ஒவ்வொருத்தட்ட இருந்த இந்த கோட்ஸ் போட்டிருப்பினம். அதுல கார்டியன்ல இருந்து கார்டியன் கோட் வந்து டோன்ட் பி டிசீவ்ட் பை Sava's whole matter of fact tone. Beneath it lie layers of wisdom, delicacy and subtlety. அத பாக்குறதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாசகர்களுக்கு அந்த பக்குவம் வேணும் இல்லையா? ஒரு ஓப்பன்னஸ். இதுதான் இப்படித்தான் இலக்கியம் இருக்கும், இப்படித்தான் புத்தகங்கள் இருக்கணும், இப்படித்தான் கதை சொல்லணும் இல்ல. அந்த வாசகர்களும் அந்த பேரியர்ஸ் அதை கேள்வி கேட்டு அதை உடைச்சு சிலதுகளை புதுசா இருக்கிறது ட்ரை பண்ணி அதுக்குள்ள என்ன இது அந்த சில எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ஆண்டிமேர், இங்க இருக்கிற அங்கிள் ஆண்டிமேர் வேற ஒரு கூசின் ட்ரை பண்ண மாட்டேன், வேற சாப்பாடுகள் வீட்டு சாப்பாடு வீட்டை சமைச்சு அதுதான் பெஸ்ட், வேற வெளியில ஏதுமெண்டாலே அது என்ன சாப்பாடு யார் அதை எப்படி சமைக்கிறான்ட்டு அறியறதுக்கு முதலே அவன் மைண்ட்ல அது வந்து அது மாதிரி மாணிக்க வாசகர் சொன்னதான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல. அதை கண்டுபிடிக்கணும். அடுத்ததுக்கு போவோம். இந்த ரவி அந்த பாத்திரம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இப்ப ரவி யாருன்னா ஆசியா மானுவோட ஒரு நண்பன், ஒரு நெருங்கிய நண்பன். அவன் ஒரு சிங்கிள் பாத்திரம், ஒரு கேர்ஃப்ரீ டைப். இவர்களோடு சேர்ந்து ஒரு தண்ணி அடிக்கிறது, ரெண்டு வீட்டை வந்து நிற்கிறது. இவர்களும் எதென்றாலும் இப்ப ஒரு வீடு பிடிச்சிருக்கா நீ என்ன நினைக்கிறான்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்கிற ஒரு மிக நெருக்கமான நண்பன். ஆனா இவர்கள் வந்து இவ 2 பேரும் ஒரு சின்ன வீடு வாங்கி ஒரு தங்களுக்கு ஒரு சின்ன வீடு வாங்கி செட்டில் ஆகணும் என்று சொல்லி அந்த ஆங்கிள் போற ஒரு பாத்திரமா இருக்கும் போது ரவி வந்து மோட்கேஜ் இல்லாம கூட வாழ்க்கையில வாழலாம், வாழ்க்கையில சொந்த வீடு கட்டாயம் இல்லை, கேர்ஃப்ரீயா வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன். அந்த ரவிக்கும் இவர்கள் 2 பேருக்கும் இருக்கிற அந்த நட்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் முக்கியமாக கவனிச்சேன், நீங்க திருப்ப உயிர் நண்பன் நட்பு கூட ஒரு விதமாக சில நேரங்களில் டெம்பரரி தான். ஏனண்டா ரவி கடைசி வரைக்கும் உயிர் நண்பனாக இருந்தானான்றதான் கேள்வி. ரைட்? எப்ப ஏனண்டா அவைக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, வீடு தேடுற பற்றி, ஒரு இடத்துல செட்டில் ஆகிற பற்றி, அவனோட டேட்டிங்க பற்றி ஆயிஷா கொஞ்சம் நான் மேரேஜ் ஆசியா ரைட்? ஆசியா கொஞ்சம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அதை அறிய முன்னே அவனுக்கு அது கம்ஃபர்டபிள் இல்லை. ரைட்? அவன் செட்டில் ஆக ஐடியா இல்லாத ஒரு ஆள். அப்ப ஒரு கட்டத்துல வந்து அவன் வீடு வாங்கி அவன் செட்டில் ஆகிக்கல, he is moving away. Right? அந்த ஒரு விதமா அந்த ரிலேஷன்ஷிப் it falls apart. அப்படி நீங்க I don't see friendship that way. Right. But bookல நீங்க அத கவனிக்கலையா? நான் புக்ல கவனிக்காத காரணம் I don't see friendship that way. இப்ப நான் ஓகே உண்மைதான். ஏனண்டா
எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆசிபுல் எழுதின விதத்துல வந்த இம்ப்ரெஷன் என்னன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது விலத்தி போகுது, முரண்பாடுகள் கூட வருகிறது. ஆசியாவும் ரவியும் ஆர்கியூ பண்றது கூடுது. மேனு எப்பவுமே ஒரு வெரி காமான கேரக்டர், ரைட்? ஹி இஸ் நாட் ஒப்பீனியனேட்டட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அவர் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க மாதிரி, பட் ரெண்டு பேருக்கும் ஆசியாவுக்கும் ரவிக்கும் இடையிலான அந்த முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு ஒரு கட்டத்துல அந்த உறவு வந்து இட் ஃபால்ஸ் அபார்ட்ன்றதான் என்னுடைய இம்ப்ரெஷன். அது தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இவர்கள் மூவரும் மிக நெருக்கமா அன்றாடம் ஒன்றா திரிஞ்ச காலம் ஒன்று இருந்தது. அதுல இருந்து இவ ரெண்டு பேரும் கப்பல் அவன் ஒரு தனியார், சரிதானே? இவன் நோக்கம் என்ன? இவ ரெண்டு பேரும் ஒரு வீடு வாங்கி பொட்டன்ஷியலி அவைக்கு ஒரு குழந்தை ஒன்று பொட்டன்ஷியலி பிறக்கலாம். இவன் பாதை அப்படி ஒரு டிபிக்கல் ஃபேமிலி லைஃப் நோக்கி போய்கொண்டிருக்கு. அவன் அந்த பாதை இவன் போறான்றத உணர்ந்த ஒருத்தன். ஆனாலும் இந்த நட்பை விடாம தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் இது வந்து சஸ்டைனபிளான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்துல அவர்களுக்கு பிள்ளை என்று வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து அந்த திசையில போகும்போது முன்னர் போல ஒவ்வொரு நாளும் ஒரு கஃபேல, பின்னரும் ஒரு பார்ல, ஒரு பார்க்ல 3 பேரும் உண்டா திரிஞ்ச ஒரு காலம் ஒன்றது இனி வரப்போறது இல்லை. அதுக்காக அந்த நட்பு குலையும் இல்லை. ஆனா அவர்களுடைய அந்த நட்பால நடந்த நடவடிக்கைகள்லாம் மாறப்போகுது இல்லையா? இப்ப எனக்குமே அந்த நடவடிக்கைகள் தானே அந்த நட்பு உருவாக்குது இல்லையோ? எப்படி அந்த நட்பு எனக்கு பர்சனலி ஐ கேன் ரிலேட். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நாங்கள் வாழ்க்கையில வந்து நாங்கள் பிள்ளைகள் பெறல என்று சொல்லி நாங்கள் சைல்ட் ஃப்ரீ கப்ல இருக்க போறோம்னு டிசைட் பண்ணினது. அது அந்த வாழ்க்கை எங்களோட லைஃப் ஸ்டைல எங்களுக்கு இந்த சில நண்பர் கூட்டங்கள் சரி, இல்லாட்டி ஈவன் குடும்ப உறவினர்கள் சரி, அதை அந்த லைஃப் ஸ்டைல அந்த டெசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம போனது. அதை நாங்கள் புரிய வைக்க போய் அதை எங்களால செய்யலாம போய் ஒரு கட்டத்துல எதுக்காக வேஸ்ட் பண்ணுவான் என்று சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்களுக்கு உறவு விரிசல் ஒன்று வருது தானே. இதுக்கு மேல எஃபோர்ட் போட்டு அதை வச்சிருக்க என்ன எங்களுக்கும் அந்த ஒரு relationship has to be mutual, right? So அந்த வகை நட்பா நான் ரவியோட நட்பை யோசிக்கல. ரவியோட நட்பு வந்து இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் மூவரும் ஒன்றா திரிஞ்ச ஆட்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு மேபி ஒன்ஸ் அ மந்த் தான் கச்சப் பண்ணுவாங்க, ஒன்ஸ் இன் 6 months கச்சப் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி ரவியோட நட்பை பார்த்தேன்னா, எனக்கும் அமுதா என்ற நண்பருக்கும் இருந்த நட்பை நான் யோசிக்கிறேன். சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் அமுதா கணவர் டப்பாஸோட அவையோட வீட்டுல இருப்பேன். அவையோட சேர்ந்து கஃபேக்கு போவேன், சாப்பிடுவேன், பின்னரும் அவையோட வீட்லயே வைன் அடிப்பேன். அப்படி ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்ச்சுக்கு ஒன்றா போறது, எவ்ரி வீக்கெண்ட் அதை செய்து கொண்டிருந்தேன். பிறகு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு நான் எங்களோட வெட்டிங் முடிஞ்சு நாங்கள் ஒரு விதமான ஆங்கிள் போன பிறகு ஒன்ஸ் இன் 6 months ஒரு அடுத்து ஃபோன் பண்ணி கதைக்கிறதா இருந்தது. இப்போ நான் சிங்கப்பூர் போகும்போது அவை மீட் பண்றதா மாறி இருக்கு. அந்த நட்பு அதே இல்ல. ஆனா I don't see, that's why friendship வந்து evolve. பல்வேறு புற சூழல் நாங்களும் பர்சனாலிட்டியா எங்களோட மைண்ட் இவோல்வ் ஆகும் போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவோல்வ் ஆகும். அதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு குழஞ்சி போச்சோ வந்து நான் பார்க்கல. இப்போவுமே if I go back to Singapore and meet her, we'll be like going back to 10 years old days, and then we'll be talking and drinking for until 2 o'clock or something, until she gets to sleep because she goes to sleep earlier. பட் அதுதான் அப்படித்தான் நான் என்னுடைய பல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எனக்கு இருக்கு. 20 வருஷத்துக்கு மேலே இருந்த சேம் வித் கேஜன், ரைட்? ஒவ்வொரு நாளும் பேசுறது இல்லை. நான் போனா மேபி நான் 2-3 மணி நேரம் அவனோட இருந்து பேசுறதுக்கு விஷயம் இருக்கும். நானும் அவனும் நிறைய மாறி இருப்போம் இந்த 10 வருஷத்துல. ஆனாலும் ஏதோ ஒன்று பேசி கொண்டிருப்போம். அண்ட் எனக்கு இப்ப புதுவிதமான ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் இருக்கு. அவர்களோட ஒவ்வொரு நாளும் அரட்டை அடிக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்கு எனக்கு இன்னைக்கு. அது மேபி சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும்போது இன்னொரு 10 வருஷத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாறலாம். நான் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள். நிச்சயமா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவால்வ். தட் இஸ் மீன் தே ஆர் பேட் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படித்தான் நான் பாக்குறேன். இப்ப நானுமே பேட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உறவுகளை தக்க வைக்க முடியாம போகுது. தக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ வந்து நீங்க இவோல்வ் சொல்றீங்க,
இவோல்வ் அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி தானே நாங்க யோசிப்போம். அப்படி இல்ல, சில இன்னொரு பக்கத்தாலேயும் அது போகும் தானே. evolve in the sense change. அடுத்த கட்டம் change. Yeah, change. People are changing. Yes. இந்த உறவுகளை பற்றி கதை கேட்கல. நீங்க அந்த நீங்கள் கதை கேட்க எனக்கு நீங்கள் வருது. ரியலைஸ் பண்ணிக்கல எனக்கு it sounds fake. I'll go with the saying நீ கவனிச்சனையோ தெரியாது. அம்மா அப்பா கும் ஆசியாவுக்குமான உறவு, முக்கியமாக அம்மம்மாக்கும் ஆசியாவும், ரைட்? அண்ட் தெரேசான்ற ஒரு கேரக்டர், ஒரு அம்மம்மா, யாருன்னு தெரியாத உறவில்லாத ஒரு அம்மம்மா உறவாகிறா, குடும்பமாகிறா. இவன் வீட்டுக்கு மேல இருக்கிறா, வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்கு மேல அப்பார்ட்மெண்ட்ல மேல இருக்கிறவா. ஏன்னா அவோட இந்த அம்மம்மாவோட இவனோட சொந்த அம்மம்மாவோட விரிசல் வரைக்குள்ள இந்த அம்மம்மாவோட இவ நெருக்கமாகிறா. இந்த அம்மம்மாவோட அந்த அம்மம்மாவுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள், இப்ப வேண்ட வாழ்க்கையில ஒர்க் இன்ட்ரெஸ்டா இருக்கிற, பேஷனேட்டா இருக்கிற சில விஷயங்கள் அந்த அம்மாவுக்கு அவ டாக்குமெண்ட்ரி மேக்கிங்கே பார்க்க எடுக்கிறான்டா. இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் அர்த்தமில்லாத வேலைன்ற மாதிரியே அவ சொல்லி முடிச்சிருவா. சோ சில இவண்ட விஷயங்களை இப்ப இருக்கிற வாழ்க்கைய அவ பகிர இல்லாம இருக்குது. பட் இந்த அம்மம்மா, இந்த புதிய அம்மம்மா, யாருக்கே தெரியாத ஒரு அம்மம்மா, அவ நெருக்கமாவாரா. ஏன்னா அவவோட இந்த தன்னுடைய அம்மம்மாவோட செய்ய முடியாத உரையாடல்களை எல்லாம் இந்த அம்மம்மாவோட செய்ய வருகிறது. ஆல்சோ அந்த தட் கான்ஃப்ளிக்ட், இந்த அம்மம்மா விளைக்குள்ள இவல இருக்கிற கரிசனை அந்த அம்மாவுக்கும் வருத்தமாகுது. ஆனா இவையால அங்க நிக்க முடியல, ரைட்? தட் சார்ட் ஆஃப் இன்சைட் அவுட் சைட் அந்த அந்த மாதிரியான செக்ஷனுக்கு க்ளோஸ் அண்ட் ஃபார் அவே தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? தட் கம்பேரிசன் பியூட்டிஃபுல் இல்லையா? இட்ஸ் பியூட்டிஃபுல். It's painful but beautiful. And that's the reality. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, we can't choose our blood relation, right? என்னுடைய அம்மாவோ என்னுடைய அம்மம்மாவோ அம்மம்மா எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டோட சம்பந்தமான விஷயங்களே இந்த அம்மாவோட என்னால கலந்துரையாட முடியாது. அம்மாக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா இந்த தெரேசான ஒரு பாத்திரம் அவனோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாத்திரம், மேல் வீட்டுல இருக்கிற ஒரு பாத்திரம் இல்லையா? அந்த கேரக்டரோட இவன் மிங்கிள் ஆறா. ஏன் மிங்கிள் ஆறா? ஏன் மிங்கிள் ஆறாண்டா அவ அம்மம்மா வயதுல இருக்கிறதால மிங்கிள் ஆகல. இவவோட இன்ட்ரெஸ்ட் அந்த மனசுக்கு இருக்கிறதால மிங்கிள் ஆறா. அதே அபார்ட்மெண்ட்ல அதே பிளாக்ல வேறு சில தெரேசா மாதிரியான வயசு உள்ளவர்கள் இருக்கக்கூடும். ஆனா அந்த பாத்திரங்களோட ஆசியா மிங்கிள் ஆகல. அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, she has the luxury of choosing Teresa. அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இவோட கனெக்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால it is a luxury to be able to meet some people. அப்ப அது ஒரு லக்கி, ஒரு fortunate. She is fortunate enough, not luxury ன்னு சொல்லி fortunate, circumstantial அதான் fortunate ன்னு சொல்றேன். இவட்ட இந்த ஓபன்னஸ் அவவோட இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு. இல்ல நான் சொல்றேன், இப்ப அதர் பிளட் ரிலேஷன்ஸ் நாங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். and also Teresa எழுதேக்கல ஐசிபு ஒரு என்ன சொல்ல கிளெவர்லி அந்த தெரேசாக்கு இந்த மகளுக்கு இருக்கிற உறவை கூட கொண்டு வருவா. அவைக்குள்ள தெரேசா இப்ப இவவோட நல்ல உறவு இருக்குது, தெரியாத ஆட்கள், தந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற ஆட்கள், அவையோட she wants to spend time, she wants to share her passion and interest and read poetry. But அவரோட மகளோட ஒரு விதமான ஒரு முரண்பட்ட உறவு தான் அங்க இருக்கு. கட்டாயம் இருக்கு, right? கட்டாயம் இருக்கு. அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். அதனால கவனிக்கிறாங்க தானே, எங்களோட வாழ்க்கையிலையும் சுத்தி வர அதை கவனிக்க கூடியதாக இருக்கிறாங்க. அதுல அது ஒரு இன்னொரு விதமான ஒரு ஆந்த்ரோபாலஜி எபிசோட நான் பாக்குறேன். என்னன்னா இட்ஸ் a weird in a way. அவருடைய ஹோம் டவுன்ல வேற ஒரு நாட்டுல இருக்கிற, இவருடைய ஹோம் நாட்டுல இருக்கிற அம்மாவும் அம்மம்மாவும் they become strangers in a way. அதனால இதே அபார்ட்மெண்ட் பிளாக்ல இருக்கிற மேல் வீட்ல இருக்கிற பார்ட்டி ஃபேமிலியா இருக்கிறாங்க. அந்த irony is beautifully portrayed. And it is very
realistic when it comes to homemaking of place, right? நாங்கள் எங்களுக்கு உறவுகள் அதான் அந்த அப்படியான ஒரு ப்ரோசஸ்ல தான் நாங்கள் இருக்கிற அந்த ஒரு மரபு ரீதியான குடும்பம் என்னன்றது மரபு ரீதியான அர்த்தங்களை எல்லாம் சில நேரங்கள்ல உடைத்து கொண்டு அதற்கு மீறி என்ன பாசிபிலிட்டிஸ் பாசிபிள் அந்த மாதிரி, ரைட்? ஒரு விஷயம் ஒன்று இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாங்க 50 நிமிஷம் பேசிட்டோம். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், எங்களோட லாங்குவேஜ் சம்பந்தமா. இப்ப நீ என்ன சொல்ற, நீ சொல்லும்போது நானும் நீயும் பேசுற போது, நான் இப்ப இந்த ஒரு 50 நிமிஷம் பேசுற போது முதல் தமிழ்ல செய்யறதாண்டு யோசிச்சோம், அப்புறம் இங்கிலீஷ்ல செய்வோமாண்டு யோசிச்சோம், பிறகு ஒரு விதமா இல்ல எங்களுக்கு என்ன வருதோ அதுல செய்வோம்னு யோசிச்சோம் பேசினாங்க இல்லையா. எங்களுக்கு என்ன வருதுன்னா எங்களுக்கு தமிழும் வருது இங்கிலீஷும் வருது, சில நேரத்துல ரெண்டும் வராது சில வேலை. இது ஒரு ரெக்கார்ட் பண்றதால சில விஷயங்கள் நாங்க பேசுறது இல்ல. இதுவே நாங்க ரெக்கார்ட் பண்ணாத டைம்ல கார்ல போகும்போது இல்ல தனியா இருந்த போது பேசினோம்னா சில கட்ட வார்த்தைகளும் வந்து அஃப்கோர்ஸ் ரைட். எங்களுக்கான ஒரு பிரத்யேகமான மொழியும் இருக்கு, அது எங்கள் 2 பேருக்குமே புரிஞ்சு மற்றவர்களுக்கு அபத்தமா தெரியக்கூடிய ஆனா எங்கள் 2 பேரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மொழி இருக்கு இந்த புத்தகத்துல. இல்ல இப்ப நான் ஒன்று சொல்ல யோசிச்சேன் உண்மையில. இப்ப நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே தூய தமிழ்ல கதைக்க பண்ணி இருந்துக்கலாம். மேபி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல்ல அதை நான் செய்திருப்பேன். பட் ஏன்டாங்கட சனம் சொல்லும் இந்த இப்ப இன்னொரு கொஞ்சம் இப்போ போய் அங்க இருந்துட்டு இப்போ தமிழ் வருது இல்லையா. பட் that's the reality. அதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிலதுகளை நாங்கள் தமிழ்ல யோசிக்கிறோம், சிலதுகளை ஆங்கிலத்துல யோசிக்கிறோம். That's part of being a diaspora. The diasporicness என்றது அந்த duality. And I have come to accept it. And I'm not ashamed of it. அதுக்கு தான் நாம இந்த இடத்துல நேட்டிவ் டங் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அது ஒரு தலைப்பா ரெபெட்டிட்டிவா சொல்றாங்க. நேட்டிவ் டங் அது என்ன? அந்த நேட்டிவ் டங் இந்த புத்தகத்துல சொல்ற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நேட்டிவ் டங் என்னத்தை சொல்ல வர்றாங்க? உண்மையில நாங்கள் நேட்டிவ் டங்குன்னா நாங்கள் தான் தமிழ் என்ற மாதிரியான கருத்தை அவ கேள்விக்குட்படுத்த வைக்கிறா. ஏனென்றா அந்த புத்தகத்துல ஆசியாவும் மனுவும் தங்களுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கி கொள்ளுவினும் அதுதான் அவையுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் என்றதை போய். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆந்த்ரோபாலஜி இன் அ வெரி கண்டெம்பரரி சென்ஸ்ல நான் இதை பார்க்கிற போது லாங்குவேஜ் பவுண்டரிஸ் வந்து ஒரு விதமான ஃப்ளூயிடா மாறுது. உதாரணத்துக்கு லாங்குவேஜ் பவுண்டரிஸ் ஃப்ளூயிடா வருது. இப்ப எனக்கு பர்சனலா நான் ப்ரிடாமினன்ட்லி எழுதுறது வந்து தமிழ்ல. ஆனா ஒரு நாள்ல அலுவலகத்துல நான் ஒரு 9 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறேன்னா அலுவலக மொழியில இருந்து அலுவலக வேலை சம்பந்தமா என்னுடைய சிந்தின மொழி வந்து ஆங்கிலத்துக்கு மாறி ஒரு பல வருடங்களாகவே ஆங்கிலத்துக்கு மாறிட்டு. வேலை மொழி மட்டுமல்ல சிந்தனை மொழியும் ஆங்கிலத்துல மாறிட்டு சிந்திச்சு பேசுறது. வாசிக்கிற புத்தகங்கள் பெரும்பாலானவை ஆங்கிலத்துல இருக்கிற. மற்றபடி நாங்க இருக்கிற ஊர்லயே எங்களை தவிர மீதி எல்லோருமே தமிழ் தெரியாத மனிதர்களா இந்த எங்களோட சபப்லயும் இருக்கிறார்கள். அதே நேரம் நிறைய தமிழ் புத்தகங்களும் வாசிக்கிறோம், தமிழர்களுடையும் பழகிறோம். தாய்மொழி தமிழ். ஆக ஏதோ ஒரு புள்ளியில எனக்கு தமிழும் ஒரு சுத்தமான தமிழ் என்ற நிலை எங்கேயோ தொலைஞ்சு போய் ஆங்கிலமும் என்னுடைய தாய்மொழி இல்லாததால ஆங்கிலமும் சுத்தமா இல்லாம இரண்டுமே கலந்த மொழி ஒன்று என்னுடைய நேட்டிவ் டங்கா மாறிக்கொண்டிருக்கு. So the native tongue is not mother tongue. நேட்டிவ் டங் நான் சொல்ல வர்றது என்னன்னா எனக்கு இப்ப அது நேட்டிவா வந்து கொண்டிருக்கு அந்த மொழி. இப்ப இத வந்து இது வந்து என்னுடைய போதாமையாக கூட பார்க்கலாம். ஆனா நான் அதை போதாமையா பார்க்கல. ஒரு மொழிய தூயதா பேச வேணும் என்ற கருத்திலேயே நான் அடிப்படையில மாறுபடுறேன். ஏனென்றா நாங்கள் 2க்குமே மொழிய தூயதா பேசுனது இல்லை. மொழி கலப்புன்றதுக்கு நான் நீங்க நல்லா தமிழ் கதைக்கிறீங்கன்னு சொன்னாலே அந்த வார்த்தையிலே கதை என்பது தமிழ் சொல்லல. கதை என்பது கதா என்ற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்தது. ஆக மொழி வந்து எப்பவுமே தூயதா இருந்ததில்லை. தூய உயிரிகள், தூய மொழிகள், தூயன எதுவுமே நிலைக்காது. அது வந்து எவல்யூஷன் என்ற அடிப்படை தியரி, கூர்ப்பு தத்துவத்தின் தியரி. எது தூயன என்று இருக்குமோ அது இந்த எவல்யூஷன் தியரியில நிலைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒன்று கலந்து மேலும் தேர்ச்சி அடைந்து கலந்து தேர்ச்சி அடைந்து மருவி வந்ததுதான் நிலைக்கிறது. மொழி we need to line a door somewhere, right? அத கலப்புன்றது மிகுதியாக நடக்கல ஒரு விதத்துல என்ன மாதிரியான I'm just thinking about என்ன மாதிரியான அந்த சேலஞ்ச் இருக்குதான். ஆனா
அதுதான் மொழியின் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் நினைக்கிறேன் அந்த கன்சர்வேட்டிவ் ஆர்குமெண்ட் வந்தாதானே தமிழ் இப்படி இல்லைன்னா தமிழ் செத்து போயிடும். தமிழ் இப்படி இருந்ததால்தான் தமிழ் உயிரோட இருந்ததுன்னு நான் சொல்றேன். இப்படி இருந்ததால்தான் தமிழ் உயிரோட இருந்ததுன்னு நான் சொல்றேன். is one of the I think the oldest living language தமிழ்னா நீங்க ஒரு 5000 வருஷத்துக்கு முதல் போன ஒருத்தரோட நீங்க இப்ப பேசுற தமிழ அவரோட பேசுனீங்களால அவர் பேசுற தமிழ் அவர் உங்களோட தமிழ்ல பேசினாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை. இந்த தமிழ் வந்து இவோல்வ் ஓவர் த டைம். அவ 5000 இல்ல 1000 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆளோட பேசினா கூட எங்களுக்கு சில விளங்காத நிலைமைதான் இருக்கும். எட் தமிழ் சர்வைவ். அது காரணம் அதன் ஆதார விஷயங்களை வச்சுக்கொண்டு தேவைக்கமைய அது மற்ற மொழிகளை உள்வாங்கி கொண்டு இருக்குது. இதுவும் ஒரு கண்டெம்பரரி மொழியா தான் நான் பாக்குறேன். இது என்னுடைய நீங்க போதாமையா நினைச்சேன்னா போதாமையா இருக்கலாம். நான் அப்படி பார்க்கல. இத்தனைக்கும் தமிழ் எழுதும் போது இயலுமானவரை இலக்கண சுத்தமா எழுதத்தான் முயற்சி செய்யணும். ஆனா இன்னொரு காரணங்களால என்னுடைய மொழி இப்படி ஒரு ஃப்ளூயிடான நிலையில வந்துடுது. அதை பற்றி மிக அழகா சொல்லி இருக்கிறா. அது ஒரு பெரிய விஷயமா சொல்லாம தங்களுக்குள்ள நிகழ்ற விஷயமா, அதாவது தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் இடையில ஒரு நிகழ்ற விஷயமா பியூட்டிஃபுல்லா சொன்ன விஷயம் நேற்றிட்டாங்க. விஷயம் நான் நினைக்கிறேன். நான் இதை வாசிக்கிறதோட நாங்கள் இந்த உரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டலாம் நினைக்கிறேன். 50 வருஷத்துக்கு மேல போயிட்டு கடைசி முடிக்கிறான் நேற்றிட்டாங்க ஒரு செக்ஷன் முடிக்கிறான். அதுல என்ன அத நான் அப்படியே வாசிச்சா கேக்குறவைக்கு வந்து விஷயம் பேச இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. மேபி அத சொல்லிட்டு இத நேட்டிட்டாங்க ஓட முடியும். இன்னொரு விஷயம் வந்து I don't want to stereotype this. அந்த ஜெண்டர்ஸ் ரெண்டு ஜெண்டருக்கு இடையில இருக்கிற thought process, or the thought process, the way they approach a situation, a given situation, right? எனக்கு ஒரு இடத்துல ஆசியா என்ற வந்து எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு பாத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவா I was always aware that sorrow might be around the corner. Manu didn't live in constant fear that something bad would happen to us. At times I had an urge to alert him. At time I had an urge to alert him to all the possibilities I would foresee. இந்த டைனமிக்ஸ நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்க்கிறோம். நான் மேபி ஐம் அல்ட்ரா பாசிட்டிவிட்டி சம்திங். இப்ப வெளியில ஒரு சத்தம் கேட்டுதான்டா, டும்மன்ற ஒரு சத்தம் கேட்டா நான் யோசிப்பேன், ஓகே இன்றைக்கு கிறிஸ்மஸ் தானே, யாரோ வெடி கொளுத்துறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நீங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் இன்சிடென்ட் நடக்கும், எதையுமே ஒரு வேர்ஸ்டான நைட்மேர். I don't think we can stereotype this as like a gender stereotype. Personalities, right? Personalities இருக்கலாம். I'm not trying to stereotype it. ஆனா நான் சொல்ற அந்த டைனமிக்ஸ் ரெண்டு பேர். இப்ப ஜெண்டர் திங்கிங் எனக்கு அங்க வந்துட்டு சொன்னா ரவி வந்து இவையோட நல்லா குடிச்சு மட்டையாயி வீட்ட இவையோட நிக்குது, தண்டை வீட்டை திருப்பி போவாங்க, ரைட்? அப்பேக ஆசியா படு ஐயோ இவன் இப்ப நின்றான்னா புடிய காலமா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமே, அது நான் யோசிச்சேன். அது வந்து இது அந்த தாட் வந்து மனுக்கும் இல்ல ரவிக்கும் இல்ல, ரைட்? இத்தனைக்கும் நார்மலா வீட்டுல மெனு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுமே. இத்தனை காலம் ரவி வந்து போற ஒருத்தன் அவனுக்கு காலையில என்ன சமைக்கணும் என்ற டென்ஷன் என்னத்துக்கு ஆசியா, அதுவும் இவ சமைக்க போறதும் இல்ல, ரைட்? இப்ப பாருங்க, ஒரு பந்தி வருது, சொல்ற ஆசியா அந்த பயத்தை சொல்ற, I could get sick, Manu could get sick, our parents could get sick. In fact, it was certain that they would sooner or later. There would be the moments when we would receive a call about an accident, a diagnosis. With the news, we might lose our grounding. We would not know we had to live. We had to root our loyalties. We might grow resentful towards each other, or estrange, or get divorced. இந்த பயம் and overthinking, overanalyzing. Gender stereotype நான் சொல்ல வரேன்னா, blame me for this, so saying this, okay? Still I don't agree. You don't agree, right? எங்கட வாலிபால் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற போது இந்த அனாலஜி வரும். டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து men don't think they act ன்னு சொல்றாங்க, ரைட்? இப்ப என்னன்னா ட்ரெடிஷனல் இந்த ஹியூமன் கைண்ட்ல இந்த ட்ரெடிஷனல் சென்ஸ் வேட்டைக்கு போனது பல டெக்கேட்ஸ் ஆகும், பல செஞ்சுரிஸ் ஆண்களா இருந்திருக்கு. ஸோ they don't think but they kill the hunt. The moment நீங்க வந்து ஓவர் அனலைசிஸ் பண்ணும் போது you lose the hunt.
அப்ப இந்த டிஸ்கஷன் But எல்லாம் that's good, right? That's good, right? Like ஒரு உண்ட எண்ணத்துக்கு நாங்க சுடுறோம். இதே நாங்க உண்ட ஒரு ஒரு உயிரை வந்து வேட்டையாடி சுடுறதுல எங்களுக்கு ஏன் இந்த இந்த அனாலிசிஸ் வருதல்ல, இந்த அனாலிசிஸ் வருதல்ல, வாழ்க்கையில தேவை. இப்ப அது இந்த கண்டெம்பரரியில ஓகே ரைட், இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க ஹன் பண்ண முடியாது, ஹன் பண்ண அந்த 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 அனிமலை கொல்ல முடியாது, அந்த அனிமலுக்காக ஒரு ட்ரைபே வீட்டுல ஊர்ல காத்திருக்கும், இன்க்ளூடிங் எல்டர்ஸ், இன்க்ளூடிங் நோயாளிஸ், எல்லாருமே காத்திருப்பீங்க ரைட். இந்த ப்ரோசஸ் பண்ணி கொண்டிருக்க முடியாது. நான் சொல்றேன் அந்த அந்த சனம் சாப்பாடு இல்ல, இது வேட்டையாடினா தான் இப்ப நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேட்டையாடுறதானே கூட. வேட்டையை நீங்க லிட்டரா எடுக்கக்கூடாது. வேட்டையை லிட்டரா எடுக்கக்கூடாது. நான் சொல்றேன் அந்த வேட்டை வந்து 2000 10,000 1000 20,000 வருஷத்துக்கு முதல் அது நடந்த அந்த ஹியூமன் இவோல்ட் ஜெண்டர் இவல்யூஷனை பற்றி தான் டிஸ்கஷன். நான் இப்ப கண்டெம்பரரி கலைக்கல. There is male mind and female mind, they operate different. அதை நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனா இதுல நீங்கள் இந்த ஸ்டீரியோடைப்பிங்கால நீங்கள் என்ன உருவாக்குறீங்கன்னு என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஈவன் நாங்கள் 2000 வருஷத்துக்கு முதல்ல பார்க்க போனாலே வேட்டையாடி விட்ட சாப்பிடும். எங்களுடைய இங்க இருக்கின்ற எங்களுடைய ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அவர்களுடைய வரலாறு கலாச்சாரம் பார்த்தா கூட பெண்கள் வந்து அவர்கள் அந்த சுத்தி இருக்கிற இடங்களில தேவையான மரங்கள்ல இருந்து பழங்கள் விதைகள் சேகரிக்கிறது, அதை வளர்த்து அதனூடாக உணவு தேவைகளை திருத்தி செய்யறது என்றது நடந்திருக்கு தான். சோ நீங்க இந்த கதையை சொல்லி அந்த கதையை இல்லாம பண்ணக்கூடாதானே? No, I wasn't making the point. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ப்ரோஸ் கான்ஸையும் திங்க் பண்ணிக்கொண்டு அனலைஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது decision making gets delayed. Men couldn't afford it back in the days. Maybe அந்த evolved mind தான் இன்னைக்கு செயற்படுதோன்னு நான் யோசிக்கிறேன். I still challenge you on that. Let's move on. Let's move on. I want to wrap it up. இந்த நேட்டிவ் tongue, இந்த கடைசி செக்ஷனை வாசிக்கிறதன் மூலமாக நான் நினைக்கிறேன் we can give an idea what does the writer mean by native tongue. So here it goes. Native tongue. On our first morning in the apartment, we listened to the unfamiliar sound, the layers of smells new and old. Ravi was leaving the city in 2 weeks. We had a lot of furniture to assemble and all the boxes to unpack. So we stayed in bed. We lay on our backs looking up at the ceiling and holding hands. What are some things we love? Manu asked. We love breakfast, I said. And we love pastry, Manu said. Teresa, I added. Beers with Ravi. And lazing about. Having nothing to do on a week. Detective mystery sitting in the sun. That's a good lie, Manu said. We continued lying in bed. Then Manu said, well, I said. I guess it's time to get belligerent, he said. I guess it's time to get belligerent and make a scene, I agreed. The end. Beautiful. ஐஷா குல்லோட anthropologist. ஒரு நியூயார்க்கர்ல வந்து ஃபியூச்சர் செல்ஃப்ஸ் என்ற ஒரு சிறுகதையை ஐஷா குல் எழுதுகிறார். அந்த சிறுகதை தான் பின்னர் நாவலா anthropologist இன்றைக்கு இத்தனைக்கு விரிஞ்சிருக்கு. கடைசியா ஒரு விஷயம், இந்த நாவலை வந்து எனக்கு நீங்க தந்து இதை வாசிச்சே ஆகணும் என்று சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அந்த முக்கிய காரணத்தை நீங்க அந்த புத்தகத்திலே எழுதி தந்தீங்க. அதை வாசிக்காம இந்த பாட்காஸ்ட் முடிக்க போறது இல்ல. அந்த வாசிக்க ஓகே, நானே வாசிக்கிறேன். முழுக்க வாசிக்கணும் முடியல, நான் நினைக்கிறேன் ஒரு பக்கத்துக்கு எழுதினா அதை வாசிச்சு கொண்டு the empty page next one. இது நீ எனக்கு வாசிச்சது எழுதினது. As I was reading this book, I saw myself in Asiya and you in Manu aloud. The book felt like a love letter to us. What makes one find peace and freedom in going rootless? What gives the confidence to arrive at such a conclusion? I think it's the rhythm of life I find with you, and the tune of living we continue to adapt that make going rootless exhilarating. I think I'm okay with becoming a stranger in the eyes of others. I know you get me like no other, and vice versa. We can do whatever we like. We adults. God damn it. We can do whatever we want. நன்றி, வணக்கம்.